ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 28 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரி வந்து இங்க நின்னுட்டு இருக்காங்கல்ல. அப்ப காவேரி வந்து 2 நிமிஷம் அப்படியே கண்ண மூடி அவங்களுக்கு ஃபிளாஷ்பேக் மாரி எல்லாம் ஓடுனோனே அப்படியே விஜய் விட்டு விலகி ரொம்ப தூரம் அப்படியே பின்னாடியே போயிடுறாங்க. அப்ப விஜய் கேட்குறாரு, "என்னம்மா என்ன ஆச்சு? ஏன்?" அப்படின்னோனே, அப்புறமா காவேரி ஓடி வந்து விஜய ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி நான் உங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏங்கி 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 அழுறாங்க. அப்போனே விஜய் கேட்குறாரு, "ஏன் நீ இவ்வளோ எமோஷனல் ஆகுற?" அப்படின்னோனே, நான் இந்த மூமெண்ட்ட வந்து மிஸ் பண்ண விரும்பவே இல்லன்னு சொல்லிட்டு விஜய் கன்னத்துலலாம் காவேரி அப்படியே முத்தம் குடுக்குறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. வாவ்! இந்த மாரி ஒரு கிஃப்ட்ட வந்து யாராலயுமே குடுக்க முடியாது. நீ அப்படி ஒரு மூமெண்ட் எனக்கு குடுத்துருக்க. இதுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட்ட நான் நாளைக்கு உனக்கு கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. என்னன்னு தெரியணுமா? சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லயே காட்டுறாரு. அப்ப காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா 2 பேருமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோனே, விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு. "நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு விஜய் ஐன்னு சொல்லி தானே ஏதோ சொல்ல வந்த. எதனாச்சும் சொல்ல வந்தல்ல, அத சொல்லு சொல்லுன்னு" கேட்குறாரு. இப்ப காவேரி வந்து விஜயோட கைய பிடிச்சுட்டு, "ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாங்க. "அத தான் ஏற்கனவே சொல்லிட்டியே" அப்படின்னோனே, "எனக்கு எப்பப்பலாம் தோணுதோ அப்பப்பலாம் நான் விஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்" அப்படின்னோனே, "என் டயலாக் எனக்கே சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்ல வேண்டியதானன்னோனே" இப்ப காவேரி "படுத்து தூங்குங்க" அப்படின்னோனே, "தூங்குனா சொல்லுவியா? பர்த்டே பேபி அப்படிலாம் செய்யக்கூடாதுல்ல" அப்படின்னோனே, இப்ப காவேரி படுத்துக்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே டக்குன்னு காவேரியோட கன்னத்துல முத்தம் குடுத்துட்டு அவர் படுத்துக்கிறாரு. "நீ தந்ததுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட் தரணும்ல" அப்படின்னு. அப்ப காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, இங்க பசுபதியும், ராகினியும் அந்த ஆர்ஃபனேஜ் போறாங்க. அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ரொம்ப கோவமா வருது. காவேரி ஏதோ இந்த மாரி ரீசன் சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்க மாரி தோணுது. பேசாம நம்மளே வெண்ணிலாவ கூட்டிட்டு போய் விஜய் முன்னாடி நிப்பாட்டிறலாமா?" அப்படின்னோனே, இப்ப பசுபதி என்ன சொல்றாருன்னா, "இல்ல அப்படி கூட்டிட்டு போனோம்னா, விஜய் வந்து காவேரிக்கு தெரியாமலே அவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து இந்த மாரி காவேரி குடும்பத்துக்கு தெரிஞ்சுச்சுன்னா, என் தங்கச்சி இருக்கால்ல, அவனா பெரிய இது. அவங்களலாம் சமாளிக்க முடியாது. அது சரியா வராது. காவேரியாவே வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தான் நம்ம பொண்டாட்டியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி, விஜய் வந்து இந்த மாரி பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லி ராகினி கிட்ட வந்து விளக்கம் குடுக்குறாரு. சரி நம்ம போய் அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்லி இங்க வரும்போது, இங்க வெண்ணிலாவ காணோம். எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாரி ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. யாருன்னு தெரியாது. ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிர்றாங்க. இங்க காவேரி வந்து வெண்ணிலாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்ப கங்கா கால் பண்றாங்க காவேரிக்கு. கால் பண்ணி "எங்கடி இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி "நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன்" அப்படின்னோனே, "இங்க பாருடி எங்க போயிட்டுருக்கிற? உன் புருஷனுக்கு எதுவும் கிஃப்ட் வாங்க போனியான்னோனே, அப்படிதான் வச்சுக்கோன்னோனே, இந்த மாரி படத்துல வர மாரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத. வெண்ணிலாவ எதுவும் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிறாதடி" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கார் வந்தத பார்த்தோனே, காவேரி வந்துட்டா" அப்படின்னோனே, இப்ப காவேரி இறங்குறாங்க. அத கங்கா பார்த்துட்டு ஹாய் சொல்றாங்க. அப்புறமா வெண்ணிலாவ இறக்குனோனே ஓடி வந்து, "யாருடி இது?" அப்படின்னோனே, "வெண்ணிலாவா?" அப்படின்னோனே, ஆமான்னோனே, "இங்க பாருடி நீ தேவையில்லாத வேல பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுதான் அவரோட ஒய்ஃப். நீங்க போங்கன்னு" சொல்லி வெண்ணிலாவ பிடிச்சு பிடிச்சு தள்ளுறாங்க. அப்ப காவேரி, "அக்கா நீ சும்மா இரு. அவங்களே உடம்பு சரியில்லாதவங்க" அப்படின்னு சொல்லி தடுக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் ப்ரொமோ சீன். இங்க விஜய் வந்து தாத்தா கிட்ட வந்து அந்த கான்ட்ராக்ட்ட காட்டி, இந்த மாரி அவ தந்த கிஃப்ட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டா நான் இத வந்து அவ முன்னாடியே கிழிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க காவேரி வந்து வெண்ணிலாவ கூட்டிட்டு உள்ள என்டர் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.